ஹாய் கைஸ், நான் உங்க நித்தில தண்டபாணி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஒப்பிட்டு பார்ப்பது, இந்த கம்பேரிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அது பண்றது பொதுவாவே எல்லாருக்கும் ஒரு வழக்கமா இருக்கு. விளையாட்டு போல பண்ணாலும் சரி, இல்ல ரொம்பவே அப்படி ஊன்றி போய் அந்த ஒரு கம்பேரிசன் அப்படிங்கிறதுல பண்ணாலும் சரி, நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இருக்கு. நம்மை பிறரோடு ஒப்பிடுவது, பிறரை பிறரோடு ஒப்பிடுவது இல்லைங்களா? பிறர் நம்மை பிறரோடு, பிறரை நம்மோடு இந்த மாரி நெறைய எல்லா காம்பினேஷன் போட்டுக்க வேண்டியது தான். இந்த மாரி எல்லாம் பண்ணும்பொழுது, நம்மளுடைய மனோநிலை அப்படிங்கிறது ஒரு வகையான பாதிப்புக்குள்ள உள்ளாகும். பெரியவங்க, நம்மளுடைய வாத்தியாரு எல்லாமே இத சொல்லி வளர்த்த தான் செய்யறாங்க அப்படின்னாலுமே, ஒரு கட்டத்துக்கு மேல வரும்பொழுது, சிறு வயதில இருக்கும்போது அந்த ஒரு ஈகோ அப்படிங்கிறது வந்து அந்த நான் என்ற அந்த ஒரு அகம்பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெருசா மேலிட்டு நிற்காது. ஆனா, இந்த சமுதாயம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வளர்ந்து வர, நீ எப்படி இருக்க அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன்ல அதுவே கொண்டு போய் நிறுத்திருது. சமுதாயங்கிறது யாரு? நீங்களும் நானும் தான் சமுதாயம். அப்ப யாரோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு ஆரம்பிச்ச ஒரு வேல, கடைசில அது வந்து இந்த காட்டு தீ போல பரவி இது நம்மகிட்டயும் வந்து நிக்கும். ஒரு சிலர் மட்டும் தான் இதிலிருந்து தப்பிக்க தெரிஞ்ச ஆட்களாக இருக்கிறார்கள். பெருவாரியான கூட்டம் இதில மாட்டிருது. சரிங்களா? இப்ப இந்த கம்பேரிசன் நம்மனால ஆயுசுலயும் பண்ணவே முடியாது அப்படிங்கிற உண்மைய வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் பண்ண முடியாது? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்க. பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பண்ணுனா நம்மளுடைய மனோநிலை ஏதோ ஒரு வகையில பாதிக்கும். ஒண்ணு கம்பேர் பண்றவங்க எல்லாத்தையும் விட நம்ம பெரிய ஆளா இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய அந்த ஆணவ மலம்ங்கிறது கூடிரும். அது ஒரு பிரச்சனை. ஈகோ கூடிருச்சுனாலும் பிரச்சனை. அப்படி இல்லையா, என்னை நான் டிமோட்டிவேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆகக்கூடியது. அதுவும் பிரச்சனை. இல்லைங்களா? ஸோ இது 2 எக்ஸ்ட்ரீம்ல நடக்கும்போது இது பிரச்சனை. இந்த நானும் அவனும் ஒண்ணு தான் அப்படிங்கிற பஞ்சாயத்து வந்து சும்மா மன திருப்திக்காக சொல்லிக்கலாம். அந்த ஏத்த இறக்கத்த என்னைக்குமே அந்த கம்பேரிசன் கொண்டு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இது 2மே பிரச்சனை. இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம். ஆனா பண்ண முடியாதுங்கிறது தான் நிதர்சனம். ஏன் பண்ண முடியாது? அப்படின்னு கேட்கும் பொழுது, நம்ம எத வச்சு கம்பேர் பண்ணுவோம்? ஒரு ஒரு கற்பனை காட்சி ஒண்ணு உண்டு பண்ணிக்குவோமா? இப்போ ஒரு பேட்டி நடக்குது. சரிங்களா? 2 பேரு பேட்டி பேட்டி நடக்குது. சரிங்களா? இப்ப இன்னைக்கு நெறைய இந்த பாட்காஸ்ட், இந்த இன்டர்வியூஸ் அது இதெல்லாமே போயிட்டு இருக்குல்ல. அதுபோல ஒரு கற்பனை காட்சிய மனசுல கொண்டு வந்து நிறுத்திக்கங்க. இப்ப கேள்வி கேட்பவர்ன்னு ஒருத்தர் இருக்கிறார். பதில் கூறுபவர்ன்னு ஒருத்தர் இருக்கிறார். சரிங்களா? இப்போ பதில் கூறக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் விருந்தினராக வந்திருப்பார். கேள்வி கேட்கக்கூடியவர் அந்த அந்த ஒரு ஒரு சூழலுக்கு உண்டானவராக இருப்பார். இப்ப இந்த கேள்வி கேட்கக்கூடியவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அறிவில் முதிர்ந்தவராக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பா வச்சுக்குவோம். இந்த பதில் கொடுக்க வந்தவர் பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி கேட்பவரை காட்டிலும் அறிவில் குன்றியவராக இருக்கிறார். இருந்தாலுமே, அவையடக்கத்தினுடைய காரணமாக, வந்த விருந்தினரை நாம் அவமதிக்கக் கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணத்திற்காக, வந்த விருந்தினரை காட்டிலும் நான் அறிவில் முதிர்ந்தவன்ங்கிறத காட்டிக்க கூடாது அப்படிங்கிறது தான் அவையடக்கம் இல்லைங்களா? அப்ப அவர்களுக்கு ஒப்பாகவோ, இல்ல அவர்களை விட நம்மை தாழ்த்திக் கொண்டு இது பண்ணுவது தான் சிறந்த ஒரு பண்பு, ஒரு மரபு. அப்படிதான் வந்து எல்லா இடத்துலயும் அந்த இது நடக்கும். இந்த ஒரு நிலையில இருந்து பார்க்கும்பொழுது, இந்த கேள்வி கேட்கக்கூடியவர் எளிமையான கேள்வியும், அந்த வந்த விருந்தினரினுடைய நிலை புரிந்து, உணர்ந்து அதற்கு ஏற்றார் போல கேள்விகளை இவர் கேட்க ஆரம்பிப்பார். இப்ப இந்த சூழல்ல இருந்து பார்க்கும்பொழுது, நாம் என்ன வகையான ஒரு கற்பனைக்கு போவோம்? வெளிக்காட்சியின் படி தான் நம்ம எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். என் கண்ணார நான் என்ன பார்க்கிறனோ, என்னுடைய புலனுணர்வுனால் நான் என்ன உணர்றேனோ, அது மட்டும் தான் எனக்கு டேட்டான்னு நான் நெனச்சேன் அப்படின்னு சொன்னா, இந்த கேள்வி கேட்பவர் வந்து அறிவில் குன்றியவர். இந்த பதில் சொல்லுபவர் அறிவில் உயர்ந்தவராக இருப்பார். அந்த பதில் சொல்பவர் வந்து தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும், ஒரு கேட்ட கேள்விகளுக்கும் மனுசன் அடிச்சு நிமித்து, நிமித்து நிமித்திட்டு இருப்பார். ஆனா கேள்வி கேட்டவருக்கோ, அவர் சொல்லக்கூடியதை காட்டிலும் அதிகமான அறிவு இருக்கும். இது யாருக்கு தெரியும்? இது யாருக்குமே தெரியாது. உள்ளுர என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா வெளித் தோற்றத்தை மட்டும் பார்த்து, இவர் அறிவானவர், இவர் அறிவில்லாதவர் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் கிரவுண்ட் ஒப்பிடுதலுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கங்களேன், நாம என்ன ஆகுறது? நம்மளுடைய ஜட்ஜ்மென்ட் பூராமே தப்பா போயிரும். நாம் கணித்த கணிப்பு பூராமே தப்பாய் போயிரும். இப்போ ஒரு பதில் சொல்லுபவர் வருகிறார். இப்ப அப்படியே ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கங்களேன். கேள்வி கேட்பவரை விட பதில் சொல்லுபவருக்கு அறிவு அதிகம். ஆனா கேள்வி கேட்பவருக்கு வந்து அந்த அளவுக்கு அறிவினுடைய நுட்பமோ, அனுபவமோ பத்தல. இவரு கேணத்தனமா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இவர் புரிஞ்சிடுறார். இவருக்கு வந்து இன்னும் அந்த அளவுக்கு பக்குவம் இல்லைன்னு. இவருக்கு ஏற்றார் போல ஒரு சில பதில்களை சொல்லுகிறார். அவருக்கு ஏற்றார் போல பதில்களை சொன்னாலுமே, இவர் குதர்க்கம் பேசக்கூடியதாகவும், என்னமோ ஒண்ணு அவங்களுக்கு வந்து இந்த அந்த ஒரு நாகரிகம், அவை நாகரிகம்னு தெரியாம ஒரு சில சூழல் நடக்குது. அதற்கு ஏற்றார் போல தான் இருக்குன்னு இவரு புரிஞ்சுக்கிறார். அதனால ஒரு சில கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லாமையோ, இல்ல அந்த சொல்லாம அப்படியே கொஞ்சம் பூசி முழுகுன மாரி இப்படி இது பண்றார். பாருங்க, இன்னைக்கு நெறைய பாட்காஸ்ட், நெறைய இன்டர்வியூஸ் நடக்குது. இத வந்து நான் கரெக்ட்டா குறித்ததற்கு ஏற்றார் போல உண்டான ஆட்களோட மட்டும் தான் ஒப்பிடணும்.
எல்லார்த்தோடையும் ஒப்பிட்டு பார்க்கவோ, இந்த சூழலோடவோ ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அத நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இன்னைக்கு நெறைய நடக்குது இல்லையா? அதனால சொல்றேன். அப்போ இந்த மாரி இருக்கும்பொழுது நாம என்ன நெனைப்போம்? "பாத்தியா? இவன் கேட்ட கேள்விக்கு அவன் பதிலே சொல்லல பாத்தியா? என்ன ஆளு இவன் பாரு இன்டர்வியூ சூப்பரா கேள்வி கேட்டான்." இந்த வந்த விருந்தினர் போல் அறிவில் முதிர்ந்தவர்களுக்கு மட்டும் தான் தெரியும், இவங்க கேட்கக்கூடிய கேள்வி எப்படி இருந்தது? இவங்க பதில் ஏன் சொல்லல? அப்படிங்கிறது. இப்ப இந்த இடத்துலயும் நம்ம யாராவது கம்பேர் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன், நம்மளுடைய ஜட்ஜ்மென்ட் அப்படிங்கிறது தப்பா போயிரும். உள்ளுர என்ன இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. எல்லா உயிர்களும் ஒருபோல பிறப்பது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா உயிர்களும் ஒருபோல் பிறப்பது அல்ல. மிருக வகையில பார்த்தாலுமே, தலைவன் அதுக்கு ஒண்ணு இருக்கு. அதற்கப்புறம் அதற்கு கீழ் இருக்கக்கூடிய கூட்டம்னு ஒண்ணு இருக்கு. இல்லைங்களா? அதே போல தான் அதிலயும் அந்த தலைவன்கள்லயுமே வந்து வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கும். வலிமை வாய்ந்த 2 ஆண் சிங்கத்த எடுத்துக்குவோமே. 2 சிங்கம் இருக்கு. ஒரு கூட்டத்த நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிங்கம். அதுக்கும் 10 வயசு. புதுசா வரக்கூடிய ஒரு சிங்கத்துக்கும் 10 வயசு. ஆனா, இந்த கூட்டத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிங்கத்தை காட்டிலும் வந்த சிங்கம் வலிமை அதிகமா இருக்கு. திறன் கொண்டதாக இருக்கு. இந்த சிங்கத்த அது தோற்கடிச்சிருது. 2க்கும் 10 வயசு தான். 2ம் தலைவனா இருக்கக்கூடிய தகுதி உடையது தான். ஆனா, அந்த தலைவன் அப்படின்னு பார்க்கும்பொழுது 10 வயசுன்னு பார்க்கும்போது ஒரு ஒரு நிலையில தான் இருக்கு. ஆனா, அதனுடைய அந்த திறன்னு பார்க்கும்பொழுது மாறுபட்டு போயிரும். அந்த திறன் எப்போ? அந்த சூழல் வரும்பொழுது அது வெளிப்படும். அதுவரைக்கும், அது 2ம் ஒரே சிங்கம் தான்ப்பா அப்படின்ட்டு நம்ம போயிருவோம். கிடையாது. ஒரு உயிரும் ஒரு வகையான பிறப்பை எடுத்துக்கொள்ளுகிறது. இது மிருக வகைகள்லிருந்து, நம்ம மனித எல்லா பூச்சி வகைகள்லேருந்து எல்லா உயிர்கள் அதனால தான் பொதுவா சொல்றேன். சரிங்களா? அப்போ மனித இடத்துல வரும்பொழுது அதே மாரி தான். எனக்கு இருக்க அறிவு உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு இருக்க அறிவு எனக்கு இல்ல. நம்ம 2 பேத்துக்கு இருக்கிற மாரி இன்னொருத்தங்களுக்கு இருக்காது. இதுல கூட்ட குறைக்க இருக்கும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் உங்கள விட எனக்கு ஒரு விஷயம் அதிகமா தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்காக நான் புத்திசாலிங்கிற ஆயிருமா? எனக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரியுமே! அந்த வகையில நான் குன்றி போயிர்றேனே! என் காலேஜ்ல வேலை செய்யும்போது, இந்த பெரிய வாத்தியார்கள்லாம் சேர்ந்து இன்டர்வியூக்கு வரக்கூடிய வாத்தியார்கள் போட்டு சாவடிப்பாங்க கேள்வி கேட்டு. அப்போ ஒரு பிரின்சிபல் சார் வந்தார் புதுசா. அவர் பிரின்சிபல் சார் சொன்னாரு. எப்படி ப்ரொசீஜருங்க மேடம்? இவ்வளோ நாள் என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்ம காலேஜ்ல?" அப்படின்னாரு. சார் இந்த மாரி 2 ரவுண்டு, 3 ரவுண்டு இருக்குங்க. 3வது ரவுண்டு வரும்பொழுது உங்க முன்னாடி இது பண்ணுவோங்க. ஆ ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹெச்ஓடிஸ், டீன்ஸ் எல்லாம் வந்து கேள்வி கேட்பேன். பாடம் எடுக்க சொல்லுவேங்க. அப்புறம் கேள்வி கேட்பேன். இப்படியே உட்காந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தார் பிரின்சிபல் சார். "அப்படியா? சரி, சரி. இந்த கேள்விகள்லாம் நீங்க வந்து அந்த பாடம் சம்மந்தமா தான் நீங்க கேட்பீங்களான்னு?" "ஆமா சார்." "இப்ப கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னா, "சார் அவங்க ரிஜெக்டட் சார்." "அப்படியா? சரிங்க. இப்ப நீங்க வந்து ஹெச்ஓடியா இருக்கிறீங்க, டீனா இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாத உங்க பாடத்திலேயே உங்களுக்கு தெரியாத போல ஒரு 2 கேள்வி கேட்கறேன். நீங்க பதில் சொல்லல. வேலைய விட்டு அனுப்பிச்சு விடட்டுமான்னு கேட்டார். மேம்போக்கா பார்க்கும்போது இது முட்டாள்தனமா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, ஆழமா பார்க்கும்போது அவர் கேட்ட கேள்வி சரிதானே. அவர் என்ன கேட்க வந்தார்ன்னா, ஒருத்தன் வர்றான்னா, அவனுக்குன்னு ஒரு திறமை இருக்கும். வாத்தியார் வேலைக்கு தான் வர்றாங்க. ஆனா, காலேஜுக்குள்ள இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படி வேலை செய்வாங்க. பள்ளிக்கூடத்தில இருந்தாலும் சரி, கல்லூரியில இருந்தாலும் சரி. ஒரு வாத்தியார தான் எல்லா வேலையும் அவங்க இன்னும் ஆஃபீஸ்ல போய் உட்கார்ந்து அட்டெண்டர் வேலை அப்படி பண்ணக்கூடிய ஆட்கள் உண்டு. இன்னைக்கு கண்றாவி தான் போயிட்டு இருக்கு. அப்போ அவரு சொல்றாரு என்னன்னா, பிரின்சிபல் சார் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தவங்க வர்றாங்கன்னா, நீங்க அந்த டிபார்ட்மெண்ட் அதுக்கு மட்டும்னெல்லாம் யோசிக்கக் கூடாதுங்க. ஒரு மொத்த கல்லூரிக்கு இவர்களுடைய ஒரு ஒரு டேலண்ட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு தான் நீங்க யோசிக்கணும். என் டிபார்ட்மென்ட்க்கு அவன் செட் ஆவானான்னு நீ யோசிக்கக்கூடாது. ஒரு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டா, அந்த காமர்ஸ்குள்ள எப்படி ஃபிட் ஆவான்னு யோசிக்கக்கூடாது. மொத்த காலேஜுக்கு அவன் எப்படி ஃபிட் ஆவான்னு யோசிக்கணும். நல்ல திறமையான பாட பாட ஆசிரியரா இருக்கான்னா, அவன டிபார்ட்மெண்ட் வேலையில நல்லா முழுக்க இது பண்ணி, அவன வந்து ரிசர்ச் சைட்லலாம் கொண்டு போய், அதுக்கு மட்டும் அவன ஃபோக்கஸ் பண்ணணும். பாடம் சுமாரா எடுக்குறான். ஆனா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டி அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, அவன வாத்தியார எடுத்துக்கங்க. பாடம் குடுக்குற பாடத்த குடுங்க. ஆனா, இந்த காலேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டிக்கு அவனுக்கு நிறைய வாய்ப்புகள குடுக்கும்போது, அவன் அந்த வகையில பெரிய ஆளா வருவான். "இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னாரு. ஆப்வியஸ்லி தெரியாது. ஏன்? ஏன்னா அந்த வாத்தியாருக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டி இது நாள் வரைக்கும் எடுத்ததில்ல. சீனியாரிட்டி இருந்தது. அதனால ஹெச்ஓடி ஆயிட்டாங்க. அவ்வளோ மட்டும் தான். அப்ப பிரின்சிபல் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தார். நீங்க பாடம் எடுக்க வைக்கிறத எடுக்க வைங்க. அதுலலாம் எந்த தவறும் கிடையாது. சும்மா அப்படி ஒரு மேம்போக்கா ஒரு கேள்வி கேட்கிறோம். நான் உட்கார்ந்துக்கிறேன். நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்ட்டு. அப்ப என்ன பண்ணாரு, பாடம் எடுக்க சொன்னாரு. அப்படியே பாடம் எடுத்துட்டு, சரி வாப்பா, உட்காருப்பா அப்படின்ருவாரு. உட்கார்ந்தோனே அவர் ஜட்ஜ் பண்ணிருவாரு. இவன் நல்லா பாடம் எடுக்கிறானா? இல்ல இவன் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து சரிப்பட்ட ஒரு ஆளான்னு. அப்ப இவரு நேரடியா இன்டர்வியூ பண்ணுவாரு. அப்ப என்ன ஆகுன்னா, இங்க கம்பேரிசனே கிடையாது. இவன விட அவன் எப்படி எடுத்தான்? இவன விட அவன் எப்படி அவனுக்கு என்ன திறமை இருக்கோ அத மட்டும் எடுங்கிறது தான். இது பெற்றோர்கள் அவரவர்கள் பிள்ளைகள் முதல் கொண்டு பார்த்துக்கணும். முதல்ல அவரவருக்கே பார்த்துக்கணும்.
என் திறமை என்ன? என்னால் என்ன செய்ய முடியும்? நான் அவனோடு ஒப்பிடுவதில எந்த பயனும் கிடையாது. என்ன எல்லார் வீட்லயும் பண்ணுவாங்க. "என்ன நீ ரூ. 10,000 சம்பாரிக்கிற, சொந்தக்கார புள்ள. அது போய் ரூ. 20,000 சம்பாரிக்குது. நீ என்ன?" அப்படிம்பாங்க. இது எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடியது தான். இது நான் வந்து ஒரு ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்குன்னு சொன்னேன். இது ஆணுக்கு ஆணுக்கு நடக்கும், பெண்ணுக்கு பொண்ணுக்குன்னு எப்படி வேணாலும் நடக்கும். எல்லா காம்பினேஷன்லயும் நடக்கும். இல்லைங்களா? நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒண்ண சொன்னேன். நீங்க எல்லாத்துக்கூடயும் இது பண்ண அப்போ இது வொர்ஸ்ட் ஒரு பிஹேவியர். ஆனா, நம்மள விட மேல இருக்கக்கூடியவர்கள் நம்ம பார்க்கணுமே! பார்த்தா தானே இது நம்ம முன்னேறுவதற்கு உண்டான வழி. கரெக்ட். அது கம்பேரிசன் கிடையாது. அது மோட்டிவேஷன். அது ஊக்கப்படுவது அப்படின்னு சொல்லக்கூடியது. 2 வகையா பார்க்கலாம். நமக்கு மேல இருப்பவர், நமக்கு கீழ இருப்பவர்ன்னு சொல்லி 2 வகையா பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? நாம் ஏதோ ஒரு துறையில நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கோம். நீங்க வந்து ஆன்மீக அது துறை இல்ல. ஆன்மீகம்ங்கிறது ஒரு வாழ்வியல். சரிங்களா? ஆன்மீகத்தில ஒரு இடத்திற்கு செல்லணும்னு ஒரு விருப்பம் இருக்கோ, இல்ல ஐடி கம்பெனிலயோ, இல்ல ஒரு பிசினஸ்லயோ என்னமோ ஒண்ணு உங்களுக்கு என்ன திறமையோ அதில நீங்க இது பண்ணிக்க. உங்களை காட்டிலும் அந்த பர்ட்டிகுலர் துறையில திறன் வாய்ந்தவர் ஒருத்தர் இருப்பார். அப்ப என்ன பண்ணிக்கணும்னா, திறன் வாய்ந்த ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டாங்க. திறன் வாய்ந்த பலர் இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா நம்மை காட்டிலும் மேலோர் இந்த உலகத்தில் உள்ளார். வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்தில் உண்டு. அப்ப என்னன்னா, இது நம்மளுடைய ஈகோவ குறைச்சிரும். அப்ப நாம இன்னும் கத்துக்கணும்னு சொல்லக்கூடிய ஆர்வத்த வந்து நமக்கு தூண்டும். ஊக்கத்த நமக்கு குடுக்கும். அதற்காக மட்டுமே நமக்கு மேல இருக்கக்கூடியவர்ன்னு ஒருத்தர் இருக்காருன்னு என்னைக்கும் நெனச்சுக்கணும். இப்படியே பயணம் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கீங்க. கடைசியில கடவுள் இருக்கும். அத ஒரு நாள் அதுக்கு மீற நம்மனால போவே முடியாது. எப்படி பார்த்தாலும் ஒரு கொடைக்கு கீழ நம்ம இருந்துகிட்டே இருப்போம். அப்ப அந்த அகம்பாவம் அந்த அதுங்கிறது ஒண்ணுத்துக்கு இல்லாம டம்மியாவே என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஆணவ மலம் கூடாது. இது ஒரு துறையில வந்து இப்டி எனக்கு அந்த ஒரு துறையில நான் சிறந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆன்மீகம் எல்லாத்தையும் என்கம்பாஸ் பண்ணிக்கும்னு வச்சுக்கங்களேன். ஆனா நம்ம ஒரு துறைய மட்டும் எடுத்துக்குவோம். நமக்கு கீழ இருப்பவர்ன்னு பார்க்கும்பொழுது என்ன, நம்ம ஒரு வாழ்க்கையில "என்னய்யா இது, ச்சே! இப்படி இருக்கே பொழப்பு" அப்படின்னு யோசிக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். எல்லாருமே ஒரு கட்டத்தில துவண்டு போகக்கூடிய மனோநிலைங்கிறது ஒண்ணு வருமே. அப்படி ஒரு சூழல் வரும்பொழுது, அப்படி நம்ம நெனைக்கணும். நம்மளோட எவ்வளோ கஷ்டப்படுறவங்கலாம் இந்த உலகத்தில இருக்காங்க. அவர்களும் ஒரு போராட்ட குணத்தோட வாழ்ந்து பார்த்துரணும்னு இருக்காங்களே. நமக்கு என்னய்யா குறை? ஆண்டவன் வந்து எல்லா திறன்களையும், எல்லா வகையிலயும் குடுத்திருக்கு. சிறு சிறு வாழ்க்கையில ஏற்ற இறக்கம் இருக்கு. அதெல்லாம் அவர்களும் சந்தித்து இன்னும் தைரியத்தோட வாழ்றாங்களே! நமக்கு என்ன குறை? பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னேறதுக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும். முன்னாடி ஆணவ மலத்த குறைக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய நமக்கு கீழ இருக்கக்கூடிய கடவுள் நமக்கு ஊக்கத்த குடுக்கும். அப்போ இது இயற்கை இன்னொன்னு என்ன பண்ணும்னா, இதுபோல் துன்பப்படக்கூடியவர்களுக்கு, ஐயோ! நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோம்னு சொன்னா, நம்மள விட கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மால ஆன ஒரு உதவிய அவர்களுக்கு செய்யணும்ப்பா. அப்படின்னு நம்ம ஒரு எண்ணம் தானாக மேலிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு ஃபுட்பாலருங்க. ஒரு கருப்பு நிறத்த சேர்ந்த ஒரு நல்ல பயங்கர வளர்த்தியா இருப்பார். இன்னைக்கு அவர் பேர மறந்துட்டேங்க. அவங்க வந்து இளம் வயதில இருக்கும்போது, அவரு வந்து பயங்கர ஒரே டென்ஷன். அவங்க அப்பா கூட கார்ல வந்துட்டு இருக்காரு. அவங்க வீட்ல அந்த ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு வர்றாங்க. காம்படிஷன் முடிச்சுட்டு வர்றாங்க. வந்தோனே இப்படி உட்காந்துட்டே இருக்காரு. அவரு சொல்றாரு, "எங்க அப்பா பேசுற வரைக்கும் எங்க அப்பா கிட்ட யாருமே பேசக்கூடாது. சரியான ஸ்ட்ரிக்ட். அடி தான் அங்க. வெள்ளைக்காரங்க அந்த பழைய கால ஆளுக. ஆனா நான் வந்து ஒரே ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன்." அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்ததுனால என்னன்னா, டக்குனு நான் உடைஞ்சுட்டேன். காலையில எப்ப நடக்குது, இந்த பேச்சு எப்ப நடக்குதுன்னா, அவரு காலையில 5 மணிக்கு வந்து பையன ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வராரு. ஆ டக்குனு என்ன உடைஞ்சுட்டு, "என்னால முடியலப்பா, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குப்பான்னு." அவங்க அப்பா இப்படி பார்த்தாராமா. ஒண்ணுமே பேசல. இப்படி பார்த்தாராமா. "ஸ்ட்ரெஸ்ஸா?" "ஆமா, என்னால சுத்தமா முடியல." அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். நேரா போனாரு. ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்துக்கு கீழ எல்லாருமே வந்து படுத்து தூங்குற மாரி சின்ன டென்ட் இப்படி போட்டுருக்காங்க. காலையில 5:30 மணிக்கு. பேசாம போய் கார அப்படி ஓரத்தில பார்க் பண்ணி நிறுத்திட்டாராமா. ஒண்ணுமே பேசல. ஏற்கனவே அப்பன்னா பயம். இவரு அந்த ஸ்ட்ரெஸ்ல உடைஞ்சு போய் டக்குனு இப்படி சொல்லிட்டாரு. அவங்க அப்பா பேசாம நிறுத்துனாரு. ஏன் நிறுத்துனீங்க? எது நிறுத்தீங்கன்னு கேட்கவும் முடியாது. அவர் கொஞ்சம் முரட்டாளு. அதனால பேசாம 1 மணி நேரம் சும்மாவே காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவரு எதுக்கு நிறுத்துனாருன்னும் தெரியல பேசாமயே அப்படி. கரெக்ட்டா அந்த 6, 6:30 மணி அந்த சூரியன் அப்படியே உதிக்கிற நேரத்தில பார்த்தீங்கன்னா, அந்த டென்ட்டுக்குள்ள இருந்து ஒரு ஆம்பள வெளிய வர்றாங்க. பின்னாடியே ஒரு பெண்மணி வெளிய வர்றாங்க. அடுத்தது 2 குட்டி குழந்தைங்க 2 அண்ணா வெளிய வருது. எங்க? ஒரு ரோட்ல ஒரு பாலத்துக்கு கீழ படுத்துக்கிட்டு இருக்கு தூங்கக்கூடிய அதான் அவங்களுடைய வீடே. அப்படி ஒரு சூழல். அவங்க அப்பா சொன்னாராம், "அங்க பார்த்தியா? அடுத்த வேள சோத்துக்கு என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியாது." எப்படி? அடுத்த வேள சோத்துக்கு என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா, அடுத்த வேலைன்னு ஒண்ணு இருக்கு. அத என்னால தைரியமா சமாளிக்க முடியும்னு அவன் வந்து பொண்டாட்டியும் நல்லா பார்த்துக்கிட்டு 2 குழந்தைகளையும் வளர்த்துறதுக்கு தயாரா இருக்கான் பாரு. அவனுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸ விடவா உனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு கேட்டாராம். அவங்க அப்பா. இந்த மாரி பசங்கள்லாம் வந்து இந்த காம்படிஷன் போறீங்க, 2 மேட்ச விளையாடுறீங்க. ஏதோ போய் சும்மா பூரா பார்ட்டி பண்றேன்னு எல்லாம் போயிட்டு,
பூரா எல்லாத்தையும் எதெல்லாம் தகாத காரியமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு, அவசியமான ஒரு காரியம்னு வரும்போது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறீங்க. அவன காட்டிலும் உனக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் அவனுடைய சூழல்ல நீ ஒரு ஒண்ணுத்துக்குமே ஆகாத ஒருத்தன் நீ. உன்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா உனக்கு எதையும் பயன்படுத்த தெரியல. அதனால ஸ்ட்ரெஸ்ங்கிறேன். இந்த கம்பேரிசன் தேவைப்படுது. புரியுதுங்களா? இது இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கம்பேரிசன் இது தேவைப்படுது. ஆனா நம்மள டிஸ்ட்ரக்டிவ் கம்பேரிசனுக்கு நம்மள கொண்டு போய் இது பண்ணி இப்ப இது வந்து இவர்களுக்கு ஊக்கம் குடுக்குது. நாள்ல இருந்து அவரு சொல்றாரு. அன்னைக்கு எங்க அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தை, இன்ன நாள் வரைக்கும் நான் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், என்னால முடியலன்னு சொல்றதே இல்ல. பார்த்துக்கலாம். நம்மை விட துன்பப்படக்கூடியவர்கள் இந்த உலகத்துல உண்டு. அவர்களை காட்டிலும் நான் வந்து மோசமான ஒரு சூழல்ல ஆண்டவன் வைக்கல. நான் என்னை கீழ தள்ளாம பார்த்துக்கலான்னு முன்னேறுவதற்கு உண்டான ஊக்கத்தோட நான் இருந்தேன்னா போதும். அன்னைக்கு நடந்துரும். அவரு சின்ன பையனா இருக்கும்போது, இன்னைக்கு அவருக்கே 50 வயசு பக்கம் 55 வயசு ஆச்சு. ஸோ இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இடத்துல நமக்கு வந்து இம்பாக்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஒரு காலத்திலும் நீங்களும் உங்கள யாரு கூடயும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. யாரையோடையும் கம்பேரும் பண்ணாதீங்க. ஏன்னா, பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு வகையில இருந்தாலும், பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. ஏன்? உள்ளுர அந்த ஒரு உயிர் உள்ளுர உண்மையான அந்த உள்ளுர இருக்கக்கூடியதனுடைய திறன் நமக்கு ஒரு காலத்திலும் தெரியவே தெரியாது. அவர்களோடு இருந்து பயணிச்சாலும் கூட நமக்கு தெரியாது. அந்த சூழல் வருங்கால் வரையும். சரிங்களா? ஸோ அதனால கம்பேர் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. அப்ப என்ன பண்ணணும்? நாம நம்ம பொழப்ப மட்டும் என்னமோ அத மட்டும் பார்த்துக்கிட்டு பேசாம போயிட்டே இருக்க வேண்டியது தான். அது நம்ம முன்னேற்றத்தை பார்ப்பதற்காக தான் இங்க வந்தோம். அதுதான் உண்மை. அத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு பேசாம நம்ம பொழப்ப பார்த்துட்டு இருக்கலாம். யா? யா. நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க இடத்துல நன்றி.